குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லைனுக்கும் ஒரு பேரபுலாக்கும் இடையில் இருக்கிற ஏரியா பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பேரபுலா. அப்போ அந்த பேரபுலாவை வரைகிறதுக்கான பாயிண்ட்ஸை நாம் கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா? தென் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இதுக்கு எப்படி டேபிள் போடலாம்? எக்ஸு ஒய். இங்கே ஒய்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எக்ஸை போக்கலாம். அப்போது ஒய் வந்து ஜீரோனா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸும் ஜீரோ. ஒய் ஒன்றுனா எக்ஸும் ஒன்று. ஒய் மைனஸ் ஒன்றுனா எக்ஸும் ஒன்று. கரெக்டாக? அப்போது ஒய் வந்துட்டு 2 அப்படின்னா எக்ஸு 4. ஒய் மைனஸ் 2னா எக்ஸு 4. இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தது என்னது? y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. ரைட்டா? இதுக்கு போடலாமா? இதில் வந்து எக்ஸுக்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இது ஸ்கொயர்னு வர்றதுனால ரிவர்ஸில் போட்டோம். இப்போ இதுக்கு பார்த்தோன்னா எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய் மைனஸ் 2. நமக்கு ஒய் எப்போ 0 ஆகணும்? லைனுன்னாலே எக்ஸு ஒய் 0 ஆக கணக்கு பார்க்கணும். அப்போ 4 போட்டால் 4 ஒய் 0 ஆகணும்னா 4 போடக்கூடாது. என்ன வரணும்? 2 இல்லையா? 2 வந்தால் 2 மைனஸ் 2 0 ஆகிடும். ஸோ எக்ஸு 2 வந்தால் தான் இது 0 ஆகும். ரைட்டா? 2 மைனஸ் 2 ஒய் 0. அடுத்து வேறு என்ன போடலாம்? எக்ஸுக்கு 1 போட்டால் இது மைனஸ் 1. அப்புறம் எக்ஸுக்கு 4 போட்டால் இது 2. காமனாக பாயிண்ட் வர்றதுக்காக பார்த்தோம். இப்போ பார்த்தோன்னா இதில் எது காமன் பாயிண்ட்ஸ் வருது பாருங்கள். 1, மைனஸ் 1. அடுத்தது இங்கே 1, மைனஸ் 1. அதே மாதிரி 4, 2. ரைட்டா? இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் கண்டுபிடிச்சி கூட நாம் எதை கொண்டு வந்துக்கலாம்? இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கொண்டு வந்துக்கலாம். எப்படி? இப்போ என்ன பண்ணணும்? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸா. இதில் இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2ன்னு எழுதலாமா? அப்போது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2ன்னு எழுதுனா ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். இது சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு y ஈக்குவல் டு மைனஸ் 1, 2 கிடைக்குமா? மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் மைனஸ் 1, 2, மைனஸ் 2, 1. அப்போ பாயிண்ட்ஸு மைனஸ் 1, 2. அப்போ ஒய்யை வச்சுட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா இதுதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டாக. இது another method to find out the intersecting point. ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு பேரபுலா வரையணும். ஸோ பேரபுலாவை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸு 0, 0 ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது 1, 1 இங்கே வருது. ரைட்டா? அடுத்தது 1, மைனஸ் 1, மைனஸ் 1. ரைட்டா? 4, 2. ஸோ இது 4, 2. அடுத்தது மைனஸ் 4, 2 இங்கே வந்துடும். சாரி 4, மைனஸ் 2. ரைட்டா? இதை வச்சுட்டு நம்ம இப்போது பேரபுலா வரையலாம். பேரபுலா வரையும் போது வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன பண்ணுறோம்? நாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி பேரபுலா வரைஞ்சிட்டோம். ரைட்டா? அடுத்தது லைன். லைனுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 0, மைனஸ் 2. 0, ஒய்யில் மைனஸ் 2 இங்கே வருமா? ஓகே. 0, மைனஸ் 2. இந்த பாயிண்ட்டு 0, மைனஸ் 2 இந்த பாயிண்ட். ஓகே. இதுதான் 1, மைனஸ் 1. அடுத்தது 2, 0. ஸோ இங்கே 2ன்னு எடுத்தோன்னா 2, 0. ரைட்டா?
2, 0. 2, 0 is not a intersecting point இல்லையா? ஸோ இன்டர்செக்டிங்கில் வரக்கூடாது. இது 1ன்னா இங்கே 2. ஓகே, 1 இங்கே எடுத்துருக்கோம், இங்கே எடுத்துக்கலாம். ஓ, எக்ஸ் ஆக்சிஸில் தானே, ரைட் சாரிடா. 2, 0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த லைன் மீட் பண்ணுற பாயிண்ட்டு. ஸோ திஸ் இஸ் 2, 0. அடுத்தது 1, -1. ஆல்ரெடி 1, -1, 4, 2. இது 4, 2 மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நாம் ட்ரா பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணிட்டா பவுண்டட் ஏரியா நமக்கு இப்போ கிடச்சிடும் இல்லைங்களா? ஸோ பவுண்டட் ஏரியான்னு சொன்னால் இந்த லைன் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த லைனுக்கும் பேரபுலாக்கும் பவுண்டட் ஏரியான்னு நம்ம எதை எடுக்க போகிறோம்? இப்போது இந்த உள்ளுக்குள்ளே வரப்போகிற இந்த ஏரியாவை தான் நாம் பவுண்டட் ஏரியான்னு எடுக்க போகிறோம். இப்போது ஏரியா ஃபார்முலா என்னென்னு தெரியும்? A = இன்டெக்ரல் ஓவர் A to B. இங்கே நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோமா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ண போகிறோமான்னு டிசைட் பண்ணணும். இங்கே வந்து எல்லாமே எக்ஸ் பக்கம் இருக்கிறதுனால நாம் இதை என்ன எடுத்துக்கலாம்? dyன்னு எடுத்துக்கலாம். அப்போ x × dy. அப்போ எதோட வேரியேஷனை நாம் இப்போ கண்டுபிடிக்கணும்? ஒய்யோட வேரியேஷனை கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த வேரியேஷன் ஆஃப் y? இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? -1ல் இருந்து எது வரைக்கும் போகுது? 2 வரைக்கும் போகுது. ஒய்யோட வேரியேஷன் இங்கே இல்லையா? இந்த பவுண்டட் ஏரியா எங்கே ஸ்டார்ட் ஆகுது? -1லேருந்து 2 வரைக்கும் போகுது இல்லையா? அதுதான் இப்போ லிமிட். அப்போ இதோட லிமிட்டை நாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் -1 to 2 இதுதான் ஒய்யோட வேரியேஷன். அப்போ ஃபங்க்ஷன் என்னப்பா அப்படின்னா எக்ஸுன்ற ஃபங்க்ஷனாக எழுதணும். லைனு அப்புறம் கர்வ், ஓகேவா? பேரபலா கொடுத்துருக்கிறது. இதுதான் இப்போ ஃபார்முலா. இதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும்? நாம் இங்கே நமக்கு வேண்டியது எக்ஸு இல்லையா? x = y² வந்தாச்சு. இந்த இடத்துல x = y + 2 இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா சிம்பிளிஃபிகேஷன். அவ்வளோதான், அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதுங்களா? இங்கே போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணலாமா? இது எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் ஓவர் -1 to 2 லைனோட ஈக்குவேஷன் y + 2 அப்புறம் மைனஸ் கர்வோட ஈக்குவேஷன் x = y². இதை இன்டெகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போது இன்டெகிரேட் பண்ணால் -1 to 2, y பண்ணால் y² / 2, அப்புறம் 2 பண்ணால் 2y, y² பண்ணால் y³ / 3. இன்டெகிரேட் பண்ணிட்டோம். அப்போ இன்டெகிரேட் சிம்பிளை போட தேவையில்லை இல்லையா? ரைட். இப்போ லோயர் லிமிட், அப்பர் லிமிட். வாட் இஸ் தட் லோயர் லிமிட்? -1. வாட் இஸ் த அப்பர் லிமிட்? 2. ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். 2² / 4 + 2 × 2 minus 2³ / 3. அப்புறம் லோயர் லிமிட் -1ன்னா -1² / 2 + 2 × -1 minus of -1³ / 3. ரைட்டா? சிம்பிளிஃபிகேஷன் தான் இதோட. சிம்பிளிஃபிகேஷன்றது உங்களுடைய வசதியை பொறுத்து எந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போது இது வந்துட்டு என்னவாயிடும்? இந்த இடத்துல 2² வராது, y² / 2. ரைட்டு. ஸோ இது 4/4னால் இது என்னவாயிடும்? 1 ஆகிடும். இந்த இடத்துல நான் தப்பாக எழுதியிருக்கேன். இங்கே வந்து 2² / 2. ரைட்டா? 2² / 2. ஸோ இட் இஸ் 4/2 + 4 -
இது என்ன வந்துடும் 8/3 ஆகிடும் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் +1 ஸோ 1/2 minus plus 2 minus of minus plus into minus 1/3 வந்திருக்கும். Then again if you are இதை simplify பண்ணுறோன்னா this is 2 plus 4 plus 2 minus 1/2 minus இப்படி பிரித்து எழுதிக்கலாம் minus 1/3. அப்போது இதை பண்ணோன்னா 8 வந்துடும். minus 1/2 இந்த இடத்துல LCM எடுத்தோன்னா this is 3 இது என்ன வந்துடும் 9/3 வந்துருமா. then it will be 8 minus 1/2 minus 3 8ல 3 போச்சுன்னா 5 minus 1/2 so 5 2s are 10 minus 1/2 is nothing but 9/2. therefore area is 9/2 square units. simplification உங்கள் சாய்ஸ். எவ்வளோ சீக்கிரம் இந்த பர்டிகுலர் பார்ட்டை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்களோ அது உங்களுடைய சாமர்த்தியம். இங்கே வேல்யூ போடுறது வரைக்கும் தான் மெத்தட். அதோட இந்த சிம்பிளிஃபிகேஷன் உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.